இப்ப மாட்டை பத்தி பேசுறோமா என் தலைவனை பத்தி பேசுறோமா? எம்ஜிஆரோட அடுத்த பிறவிதாங்க எங்க தலைவர். எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கான இடத்துக்கு நவுந்தாங்களோ, அண்ணன் விஜய் அவர்களுக்கு அப்புறம் திரிஷா அண்ணி தான் வளைஞ்சிருந்தா கேள்விக்குறி, நிமிர்ந்து நின்னா ஆச்சரியக்குறி, படுத்திருந்தா டேஷ். ஒரு தொண்டை அப்படிங்கிற முறையில் உட்கார வச்சு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே, எங்க தலைவரை உட்கார வச்சா என்ன மாதிரி கேள்வி கேட்பீங்க? தெரிச்சு ஓடுவாரு. மோடியோட அரசியலை விட எங்க அரசியல் பயங்கரம் வேற லெவல்ல இருக்கும். ஃப்ரண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் ஒரு பெரும் உரையை ஆற்றியிருக்கிறார். இந்த உரைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிட்டே இருந்தோம். ஆனா முழு விளக்கத்தோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தீவிர தொண்டன் விஜயன் அவர்களுடைய முழு விசுவாசி, பக்தர் நந்தவன நந்தகுமார் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல நீங்க ஜாயின் பண்ணி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. கடந்த முறை நம்ம அரங்கத்துக்கு வந்து சிறப்பு பொதுக்குழுத்தை பற்றி நல்லா பேசுனீங்க. உங்க சார்பா என்னென்ன நியாயங்கள் இருக்கு அப்படின்னு. இப்போ மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்க தலைவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. இதனுடைய ஃபுல் அஜெண்டா என்னவா இருக்கு சார்? மக்களை சந்திக்கும் இந்த நிகழ்ச்சி என்ன அஜெண்டால உங்க தலைவர் சந்திச்சிருக்காரு? அதான் தலைவர் தான் சொன்னாரு. இல்லை, என்ன சொன்னார் எனக்கு தெரியல. இல்லை புரியலங்க. அதாவது அவர் பேசுனதை கேட்காமயே ஒரு பேட்டின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு நீங்க வந்து உட்காந்து. இல்ல, நான் என்ன சொன்னாருன்னு உங்களை கேட்கறேன். உங்க தலைவர் என்ன சொன்னார் நான் கேட்கறேன். சொன்னாருன்றீங்க, எனக்கு தெரியலன்றதுனாலதான் உங்க தலைவரை பத்தி உங்ககிட்ட கேட்கறேன். என்ன சொன்னாரு? எங்க தலைவர் பேசின எல்லா விஷயங்களும் கேட்டீங்கல்ல? கேட்டேன். பேசின மேடையில பேசின எல்லா விஷயத்தையும் போனதுலயாவது மத்த ஆட்களை பேச வச்சோம். பொருளாளர், செயலாளர் அப்படிங்கிறவங்க எல்லாம் பேசினாங்க. இந்த திருப்பு ஒன் அண்ட் ஒன்லி, புரியுதுங்களா? தலைவர் மட்டும்தான் பேசணும்னு சொல்லி அவர் மட்டும்தான் பேசினாரு. அவர் பேசினது ஒவ்வொரு வார்த்தையுமே திருக்குறள்ல 2 அடியில இருக்கிற அர்த்தங்கள் அத்தனையும் உள்ளடக்கின ஒரு விஷயங்களை தான் அவர் பேசியிருக்காரு. வாழ்க்கையில ஒரு அரசியல்வாதி எப்படி பேசணுங்கிறத இங்க வந்து விஜய்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நலத்திட்டங்கள்லாம் எப்படி சொல்லணும், எப்படியெல்லாம் செய்யணும், எப்படி நாடு இருக்கணும், நாட்டு மக்களோட நன்மைக்கான விஷயங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு விலாவரியா அவர் பேசியிருக்காரு. புரியாமலாம் பேசல. அவர் வந்து சைனா மொழியில பேசல. அவரு நம்ம தாய் தமிழ் மொழியில பேசியிருக்காரு. அதுதான் சார் எங்களுக்கு புரியல. அவர் தாய் தமிழ்ல பேசுனதுதான் எங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க கேட்கலாம் எதுக்கு புரியல அப்படின்னு. ஒரு டைலாக் ஒன்று சொன்னார். குறி வச்சா தவற மாட்டேன், அப்படி தவறுமானால் நான் குறி வைக்க மாட்டேன். இது எம்ஜிஆர் டைலாக்கா இவரோட டைலாக்கா? ஸ்கிரிப்டை கூட ஒழுங்கா இவருக்கு ஏத்த மாதிரி இல்லை, அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடி தான் ஸ்கிரிப்டே கொடுக்குறாரு. ஒரு விஷயங்க, அம்மா அப்படிங்கிற சொல்ல வந்து பிறந்த எல்லாருமே சொல்லதான் செய்வாங்க. புரியுதுங்களா? அம்மாங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஒன்றும் இது பண்றது கிடையாது. அது மாதிரி ஏற்கனவே ஐயா யாரோ ஒருத்தவங்க கிடையாது, மக்கள் திலகமா வாழ்ந்த இருந்து போன ஒரு மனிதர். யாரு? எம்ஜிஆர். புரியுதுங்களா? அவரோட வாசகத்தை சொல்றதுல ஒன்றும் இது இல்லையே. திருடிட்டார். அப்போ திருடிட்டார். இது ஒரு நான் திருப்பியும் மறுபடியும் சொல்றேன், எல்லா குழந்தைங்களும் அம்மான்னு சொல்லுதுல. அப்ப அம்மாங்கிற வார்த்தை அடுத்த குழந்தை பேசுறப்ப அது திருடுனதா அர்த்தமா? மாடு கூட அம்மான்னு தான் சொல்லுது. அது இங்க இருக்கிற மாடா இருந்தாலும் சரி, ஜெர்மனில இருக்கிற மாடா இருந்தாலும் சரி, அம்மான்னு தானே சொல்லுது. என்னங்க புரியல? இப்ப மாட்டை பத்தி பேசுறோமா என் தலைவனை பத்தி பேசுறோமா? எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு சார், யாரை பத்தி பேசுறேன்னு. ஏங்க கடுப்பா இருக்காதீங்க கொஞ்சம். அதாவது ஒரு நேர்காணல் நேர்மையா நடக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்க மாட்டையும் தலைவனையும் ஒப்பிட்டு பேசுற அளவு சார், அது அப்படி ஒப்பிட்டு பேசல. நீங்க அம்மான்னு சொல்லுவீங்களா, அதுக்காக சொன்னேன். இப்ப எம்ஜிஆர் டைலாக்கே இவர் பேசுறாரு, விடப்போ அப்படியே போயின்னு இருந்தா நான் தான் எம்ஜிஆர் என்று போல இருக்க காலப்போக்கில் சொல்லணும் இல்லைங்க. அவர் தான் எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆரோட அடுத்த பிறவிதாங்க எங்க தலைவர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, புரியுதுங்களா? எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற அத்தனை சாராம்சமும் இவர்கிட்ட இருக்குது. ஒண்ணு தவிர மத்தது எல்லாமே அவர்கிட்ட என்ன இருந்ததோ அதே தான் இவர்கிட்டயும். தொப்பி கண்ணாடி எல்லாம் இல்லவே இல்லையா? ஏங்க தொப்பி கண்ணாடி போடணும்னு இல்லைங்க. புரியுதுங்களா? எம்ஜிஆரோட ஒய்ஃப் யாரு? ஜானகி அம்மா. புரியுதுங்களா? அவரு
இருந்தாரா? எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களா? அது மாதிரி விஜய் அண்ணாவுக்கு சங்கீதா அண்ணியும் த்ரிஷா அவங்களும் இருக்காங்க. அண்ணியும் இருக்காங்க. அண்ணின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணலையே, அதுக்காக எடுத்துக்கிட்டு. ஏங்க த்ரிஷா அண்ணி அடுத்த முதலமைச்சருங்க. எங்க அண்ணாவுக்கு அப்புறம், விஜய் அண்ணாவுக்கு அப்புறம் த்ரிஷா அண்ணி தான். எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கான இடத்துக்கு நவுந்தாங்களோ, அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்களுக்கு அப்புறம் த்ரிஷா அண்ணி தான் அந்த ஆட்சிக்கான. இவ்வளவு ஒத்துமைகள் இருக்கு, புரியுதுங்களா? அவர் ஏங்க என்ன பேசிட்டு இருக்கேன்? டக்குனு கீர்த்தி சுரேஷ் ஏங்க 1000 பேரோட நடிச்சிட்டு போலாங்க. 1000 பேரோட ஒரு அனுபவமான ஒரு நடிப்பை நடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் நம்ம கூட ஏத்துக்கிட்டு டிராவல் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு விஷயம். எம்ஜிஆரே ஒரு ஆண்மை இல்லாம போயிட்டாரு. ஆனா எங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. ஓகே ஓகே. இல்ல சார், இப்ப குடும்பத்தோட அவர் இல்லல்ல, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அவருக்கு. குடும்பத்தோட எம்ஜிஆரே வந்து ஆட்சி நடத்துறப்ப அவர் தோட்டத்துல இருப்பாரு. இவங்களை வந்து வேற வீட்டுல வச்சிருந்தாங்க தெரியுமா? ஜானகி அம்மா வந்து கூட இல்ல, வேற இடத்துலதான் இருந்தாங்க. அது மாதிரி இப்பைக்கு ஒரு ஒரு அரசியல் நிமித்தமா அரசியலோட குடும்ப அந்த சூழல்ல போயிட்டு இருக்கிறதுனால இந்த குடும்பத்தை கொஞ்சம் ஓரமா வச்சிருக்காரு. அவ்வளவுதானே ஒழிஞ்சு மத்தபடி இதுல வந்து எம்ஜிஆரோட ஆட்சிகள் அப்படிங்கறதுக்குன்னு இல்ல, எம்ஜிஆருக்கு மேற்பட்ட ஒரு ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்கு தான் அண்ணன் வந்து அவரோட வார்த்தைகள்லாம் எடுத்து பேசியிருக்காரு. புரியுதுங்களா? இத வந்து தற்குறித்தனமா இது புனைந்து பேசாதீங்க. இப்ப நீங்க தற்குறின்னு சொல்லும் போது எனக்கு அவர் பேசுன இன்னொரு வார்த்தை இருக்கு. யார தற்குறி கூட்டன்றீங்க? நாங்க ஆச்சரிய குறி அப்படின்றாரு. இது எப்போ தற்குறில இருந்து ஆச்சரியக்குறியா மாறிச்சு? ஒரு விஷயம் நீங்க கேட்கிற கேள்விதான். ஏன்னா ஆச்சரியக்குறி அப்படிங்கிற விஷயமா மாறுச்சு அப்படின்னா எல்லாருமே, ஊடகமும் சரி, எல்லாருமே எங்க தொண்டர்களையும் எங்க சக நிர்வாகிகளையும் என்ன சொல்ல போனா தலைவர் வரைக்குமே தற்குறித்தனமா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு தற்குறி அப்படிங்கிறது. எது தற்குறி? எப்படி தற்குறி ஆகும்? ஒன்னும் இல்ல. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. தொண்டர் ஒருத்தர் ஏறாரு, புரியுதுங்களா? ஏற அந்த நிக்கிற தொண்டனை பார்த்து ஆச்சரியமா பாப்பாங்களா இல்ல தற்குறின்னு சொல்லுவது? கரண்ட் பாக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஆச்சரியம். ஏங்க பாக்குறது, ஒருத்தன் ஏறாங்க, ஏறி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி நிக்கிறாங்க. அவன் மின் இணைப்பு வாரியத்தை சேர்ந்தவனும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஊழியர் கிடையாது, எங்களோட தொண்டன். ஒரு தொண்டன் ஏறி நிக்கிறது ஆச்சரியமான விஷயமா இல்லையா? அத்தனை பேர் ஆச்சரியமா பாப்பாங்களா இல்லையா? பயத்திலயும் பாப்பாங்கல்ல, அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஏங்க ஆச்சரியமா பாக்குறது தாங்க. அந்த ஆச்சரியம், அந்த ஆச்சரிய குறி, புரியுதுங்களா? இந்த ஊரு, இந்த நாடு, இந்த நாட்டு மக்களும், இந்த ஊடக வியாபாரங்களும் எங்களை தற்குறி சொல்றப்ப எங்களுக்கே புரியல. நாங்க எல்லாம் தலை குளிஞ்சு ஒரு கேள்விக்குறியாதான் எங்களுக்குள்ளார கொஸ்டின் இருந்தது. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு தலை குனிஞ்ச ஒரு கேள்விக்குறியா எல்லாம் வளைஞ்சு இருந்தது. அண்ணன் போய் விஜய் அண்ணா போயிட்டு இதுக்கான விடை தெரியணும்னு சொல்லி அண்ணிகிட்ட போய் த்ரிஷா அண்ணிகிட்ட கேட்கிறப்பதான் அவங்கதான் நிமித்தி ஒரு ஆச்சரியக்குறியா மாத்துனாங்க விஜயவே. எல்லாம் ஒரு கேள்விக்குறியா, தற்குறிங்கிற ஒரு சொல்குள்ளார கேள்விக்குறியா இருந்ததுங்க. அந்த கேள்விக்குறி வளைஞ்சிருந்ததை நிமித்தினதே வந்து த்ரிஷா அண்ணி தான். நிமித்தினா ஒரு விஷயங்க, வளைஞ்சிருந்த கேள்விக்குறி, நிமிந்து நின்னா ஆச்சரியக்குறி. உண்டா இல்லையா? நிமிந்து நிக்குதுல. படுத்து இருந்தா வெண்டண்டாவாதமா கேள்வி. சார் விதாண்டாவாதம் எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இல்ல. வளைஞ்சிருந்தா கேள்விக்குறி, நின்னா ஆச்சரியக்குறி, படுத்து இருந்தா டேஷ் டேஷ். ஓகே ஓகேவா? அதுதான் சார் வேணும். அதுதான் டேஷ்ல என்ன ஃபில் பண்ணணும் நீங்க ஃபில் பண்ணுங்க. என்னவா ஃபில் பண்ணுவீங்க? இல்ல மக்கள் ஃபில் பண்ணி, பாக்குற மக்கள் ஃபில் பண்ணிப்பாங்க. என்னன்னு அறிவு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் நல்ல வார்த்தைகளை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க அறிவுன்னு சொன்னீங்கல்ல, அதுல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன்னா விஜய் பேசுறதுதான் திமுக அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. அதை விமர்சிக்கிறார். இது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு. அவரு உதயநிதி ஸ்டாலின் ஆல்ரெடி ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான், உனக்கு என்னப்பா அப்படின்ட்டாரு. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து இந்த பதிலடி வருது. என்ன இது? ஏங்க நான் ஒரு விஷயங்க, புத்தி வேற மனசு வேற, புரியுதுங்களா? புத்தி இருக்கிறவன் அறிவாளி அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. அப்படிதான் வெளி உலகம் அப்படி பார்க்குது. அவன் புத்திசாலி, அவன் அறிவாளி அப்படின்னு. அது கிடையாது. புத்தி உள்ள மனிதர்கள்லாம் வெற்றி காண்பதில்லை. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும்,
புரியுதுங்களா? இவனுங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் தான், ஆனா புத்தி இல்லை, அறிவு இல்லாதவர்கள். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா நாங்க எங்க கூட்டம், எங்களோட கட்சி சார்ந்த எல்லா விஷயங்களும் சரி, எங்க தலைவர் சரி, ஒவ்வொரு செயல்களையும் பார்த்துருக்கீங்கல்ல, எவ்வளவு அறிவு நுட்பம்ங்கிறத விட மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டதுல நெருக்கியான ஒரு தொடர்புக்குள்ள இருக்கும். புரியுதுங்களா? நாங்க எல்லாம் சும்மா ஏமாத்துற வேலைகளை செய்யறதுக்கு தான் அறிவு தேவை. மனசாட்சி பிரகாரம் பண்றதுக்கு அறிவு தேவையில்ல, மனசு தேவை போதும். அந்த மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். இங்களெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு கேக்குறதுன்னா, அதனாலதான் உங்க ஐடி விங்ல இருக்கிற ஒருத்தர் பல பெண்கள்கிட்ட பூந்து விளையாடி இருக்காரோ மனசு சம்பந்தமா. இது பேசு பொருளாகிட்டு இருக்கு. ஆனா உண்மை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. புரியுதுங்களா? எங்க பெண்களுக்கு எங்களோட கட்சியில இருக்கிறவங்க ஒரு பாதுகாப்பு நிமித்தமா ஒரு வளையத்துக்குள்ளார வச்சிருக்காங்க. அந்த வளையத்துக்குள்ளார எது நடந்தாலுமே அவங்க தான் பொறுப்பு. அதை நீங்க பாக்குறவங்க தப்பா பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு பாத்ரூம்ல ஏறி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் பேசுவதை வச்சுக்கிட்டு நம்ம அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. விஜய் ஒரு பாத்துருக்காருல பாத்ரூம்ல. ஏன்னா துல்லாத மனம் துள்ள படத்துல அந்த ஒரு சீன் ஒண்ணு இருக்குல்ல, பாத்ரூம்ல இருந்து எட்டி பாக்குறாருன்ட்டு. ஓகே, பாக்கட்டுமே. பார்த்தார்ல, அதுல ஒரு இன்பம் கிடைச்சது இல்ல அவருக்கு தானே? ஏங்க, பாக்குற ஆடியன்ஸுக்கு இன்பம் கிடைச்சதா இல்லையா? ஒரு விஷயங்க, எம்ஜிஆர் படத்துல அப்படியே தடவுவாரு. எம்ஜிஆர் தடவுறது எம்ஜிஆர் தடவிட்டு போக வேண்டியதானே? அதை படம் முடிச்சு ஏன் மக்களுக்கு காட்டுறாங்க? அப்படியெல்லாம் தடவுறப்போ ஒரு இன்பம், ஒரு கிளர்ச்சி வேணுமா இல்லையா? மக்களுக்காக தானே அதை செய்யறாரு. அவரு போய் பார்க்கணும்னு அவருக்கு என்ன, அவரு பார்க்க தெரியாதா? தனிப்பட்ட முறையில பார்க்க மாட்டாரா? நிறைய பார்த்திருப்பாரு. அப்புறம் என்ன? அது மக்களும் தெரிஞ்சுக்கணும், மக்களும் பார்த்து மக்களும் இன்புறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அப்படியெல்லாம் செஞ்சது. அப்ப மக்களை தவறான வழியில கொண்டு போறாரு. எது தவறு? இந்த மாதிரி சீனுங்க எல்லாம் பாக்குறது. ஏங்க என்னங்க, ஒரு திருக்குறள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. திருக்குறள் எது? அறம் பொருள் இன்பம். அந்த இன்பங்கிறது அந்த காமத்து பால ஏன் ஒதுக்கி வச்சுட்டு பேசணுமா? அப்ப அந்த அறம் பொருள் இல்லவே இல்லையா அவர்கிட்ட? அது மட்டும் தானே இருக்குது நீங்க சொல்றத வச்சு பார்த்தா. உங்க பார்வைக்கு அப்படி தெரியுது. புரியுதுங்களா? என்ன நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, அது பொருள் இல்லையா? அதுல கேஸ் மாட்டினார்ல, அதுக்கு வரி கட்டல அப்படின்ட்டு ரைடு விட்டாங்க சார். பில்லெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. நியூஸ் வந்தது இல்ல, அந்த நெக்லஸுக்கு பில்லு கட்டது, இது பணம் எப்படி வந்தது, டாக்ஸ் கட்டல அப்படின்ட்டு. அதாவது ஒரு விஷயங்க, இங்க வரி வாங்குறாங்களே, வரி வாங்குறவங்க மக்களுக்காக என்ன செய்யறாங்க? அதுதான் கேக்குறேன், என்ன செய்யறாங்க? புரியுதுங்களா? வரி வாங்குறவங்களுக்கு நாங்க ஏன் வரி கொடுக்கணும்? ஓஹோ, மக்களுக்கு செய்யறவங்களுக்கு தாங்க வரி கொடுக்கலாம். செய்யாத ஒருத்தனுக்கு நம்ம ஏன் வரி கட்டணுங்கிற? ஆட்சியே எங்க ஆட்சி, இதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு தான் நாங்க அரசியலுக்கே வர்றது. புரியுதுங்களா? விஜய் அவர்கள் மட்டும்தான் கட்டணும் இல்ல, எந்த மக்களாகி யாருமே வரி கட்டக்கூடாதுங்கிற ஒரு வரி கட்டாத ஆட்சியே இருக்கணும். ஆட்சி கவர்மெண்ட் நடத்துவீங்க. ஏங்க எல்லாருக்கும் வேலை கொடுப்போம் இல்லைங்க? எல்லாருக்கும் வேலை கொடுத்தா எல்லாரும் வேலை பார்ப்பாங்க இல்லைங்க? எல்லாரும் வேலை பார்க்கறப்ப அதுக்கான வருமானம் வரும் இல்லைங்க? அப்ப எல்லாரும் வேலையில இருக்கிறப்ப அதோட ஆட்சி நடக்காதா என்ன? அப்படி சம்பாரிச்சா கூட எல்லாருமே அவன் வீட்டுலதான் போய் கொடுப்பான். விஜய் பாக்கெட்ல போடுவாங்க. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இந்த தமிழ் மக்களும் என்ன வேற்று கிரகவாசிகளா இல்ல வேற்று மதத்தவர்களா, வேற்று இனத்தை சேர்ந்தவர்களா? புரியல எனக்கு. எல்லாரும் இந்நாட்டு குடும்பத்துல எல்லாரும் ஒரு அங்க, புரியுதுங்களா? எல்லாருமே ஒரு குடும்பத்து மக்களா, ஒரு நாட்டுல ஒரு குடும்பத்து மக்களா, ஒரு மொழி பேசுற ஆட்களா நம்ம இருக்கிறப்ப நமக்குள்ளார ஏன் தனின்னு பிரிக்கிறீங்க? யார் சம்பாதிச்சாலும் புரியல இல்லையா? தலைவர் சொல்லிருக்காருல, குடும்பத்துல ஒருத்தருக்காவது கண்டிப்பா வேலை இருக்கிறப்ப வறுமை இல்லாம போயிருங்க. அதைத்தானே நிர்மாணிக்கிறதுக்கு. அவரு சம்பாதிச்சாரு, அவர் வீட்டுல அவரு வச்சுப்பாரு அப்படின்னா, அவர் சம்பாரிச்சு அவர் வீட்டுல வச்சாலும் அது எந்த வீடு? அது நம்ம வீடு தானே. அப்ப அவரு சம்பாரிச்சதுல எத்தனை வந்து இங்க கொடுக்கலாமே? எல்லாமே ஒரே குடும்பம் தானே. அப்ப இத்தனை வருஷம் ஒரு வருஷத்துக்கு 200 கோடினா இத்தனை வரைக்கும் சம்பாரிச்ச கோடிகள் எத்தனை வந்து கொட்டி இருக்கலாமே. 40 பேருக்கு கூட அளந்து தானே போடுறாரு 20 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க தற்கொலைத்தனமான கேள்விகளா கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு விஷயம், ஒரு பொருள் சேர்க்கை தான் இது வரைக்கும் தலைவர் நடத்திருக்காரு. ஒரு பொருள் சேர்க்கை நடத்தி வச்சிருக்காரு. ஒரு சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செலவு பண்ண முடியும்.
புரியுதுங்களா? இப்போக்கி அவர் வந்து சேர்த்து எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அவர் அரசியல்ல 26க்கு அப்புறம் எல்லாத்தையுமே வாரி வழங்கி கொடுப்பாரு. உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல, பைக் கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன், எல்லாமே சொல்லியிருக்காருல. அதுக்கு தான் இப்போ வரப்போறேன். தேர்தல் அறிக்கையா என்ன பண்ண போறாரு, வீட்டுக்கு ஒருத்தருக்கு பைக், எங்களுக்கு காரு தான் லட்சியம், ஆனா நாங்க பைக் கொடுக்க போறோம் அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒருவேளை குழந்தைகள் அணி அப்படின்னு வச்சிருக்காரு, அவங்களுக்கு இந்த பொம்மை பைக் எதனா கொடுக்க போறாரா? எப்படி உங்க பிளானி எப்படி நீங்க எங்களுக்கு புரியல, எப்படி அதை சொல்லுங்க. அதாவது நீங்க நக்கல் அடிக்கணுங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கே உட்காந்துட்டு நக்கல் எல்லாம் அடிக்கல சார். இல்ல நீங்க எந்த இதுல வந்து குழந்தை பைக்குங்கிறீங்க, டாய்ஸ் பைக் கொடுக்கறதுக்கு தான் நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். ஆமா சார், இப்போ மார்க்கெட்ல ஒரு பைக்கு போனாலே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல போகுது. நீங்க ஒருத்தருங்க வீட்டுக்கு ஒரு பைக்கு கொடுக்குறீங்கன்னா யாருக்கு கொடுப்பீங்க? ஆல்ரெடி பைக் இங்க இருக்குது நிறைய பேர் கிட்ட. குழந்தைகள் அணின்னு வச்சிருக்காங்களா, ஒருவேளை டாய்ஸ் பைக்கு கொடுக்க போறாரா குழந்தைகள் அணிக்கு? அந்த தேர்தல் அறிக்கையே இப்படி சொன்னாரா இல்ல எப்படி எனக்கு தெரியல. முதல்ல டாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. இப்போ நீங்க இருக்கீங்க, பைக் வாங்க போறீங்க, ஒரு டெம்ப்ளேட் பேப்பர் ஒன்று கொடுப்போம். ஆமா, அதுல பைக்கு டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா, புரியுதுங்களா? பைக்கு தர்றோம் அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னா முதல்ல பைக்கை கொடுத்துட மாட்டோம். ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஒரு பைக்கு படம் போட்ட அந்த டெம்ப்ளேட் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். புரியுதுங்களா? அதை வாங்கி அதுல வந்து ஒரு பிடிக்காத மாடல், பிடிக்காத கலர், பிடிக்காத ஒரு பைக்கை ஒரு தட்டை முதல்ல உபயோகிப்பாளரோட மக்களோட திருப்தி முக்கியம். புரியுதுங்களா? அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற செலக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்க எல்லாம் செலக்ஷன்லாம் டிக் அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ எப்படி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல வந்து இப்படி எல்லாம் டிக் அடிக்கலாம் சொல்லி இது பண்ணிருக்காங்க. அது மாதிரி நாங்க வந்து பைக்குக்கு வந்து தனி ஃபார்மே போட்டு பைக்ல என்னென்ன மாடல்லாம் இருக்குதோ அத்தனை மாடலோட இது எல்லாமே படம்லாம் வச்சு எது யாருக்கு தேவையோ அதை டிக் பண்ணி கொடுத்துடணும். அதை ஓகே பண்ணி நாங்க சாங்ஷன் பண்றதுக்கு முன்னால இவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எங்கள்கிட்ட காட்டணும். இப்ப நான் இது இப்படி புரிஞ்சுக்குவா, ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனை ஆசையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஒரு பைக்கு கொடுத்து ஏமாத்தணும்னா பேம்ப்ளெட் கொடுத்து அவங்க ஆசையை தூண்ட வைக்கணும். இதுதான் உங்களுடைய இல்லைங்க. நீங்க மறுபடியும் பயங்கரமா அப்படியே யோசிச்சு பயங்கரமா கேள்வி கேட்கறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா ரொம்ப அறிவுகட்டத்தனமான ஒரு கேள்வியா இருக்குது. ஆசையை தூண்டணும் அப்படிங்கறத ஆசையை தூண்டி எங்க தலைவர் எல்லாத்தையும் ஏமாத்தணும்னு முடிவு பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. இதுக்கு முன்னால அரசியல்வாதிகள் உண்மை நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? உங்க தலைவர் இப்படிதான் ஏமாத்த போறாருன்னு உண்மை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க? இல்லைங்க, இது வந்து எனக்கு என்னமோ இல்ல, இது நாங்க வந்து முரண்பட்ட கருத்துக்களை வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? எங்க தலைவர் ஏன் வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளரும் சந்திக்காம இருக்காருன்னு ஒரு தொண்டை அப்படிங்கிற முறையில உட்கார வச்சு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே. எங்க தலைவரை உட்கார வச்சா என்ன மாதிரி கேள்வி கேட்பீங்க? தெரிச்சு ஓடிடுவாரு. தெரியுதா? இப்ப ஏன் உட்காந்து யாரையுமே பத்திரிகைக்காரனுங்க ஒருத்தனை கூட மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுதா? எத்தனை நாளைக்கு தான் ஓடி போய் ஒளிவீங்க? ஏங்க ஓடி போய் ஒளியலாம் இல்லைங்க, யாரையும் சந்திக்க விரும்பல. விருப்பம் வேற, ஒளியறது வேற. புரியுதுங்களா? நாங்க யாரையுமே சந்திக்க விரும்பல. ஏன்னா அதாவது நம்ம பேசுற உண்மையான விஷயத்த மனசுல இருக்கிற பேசுற விஷயத்தையே நீங்க எழுத மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி கேள்வி எல்லாம் மோடிக்கிட்ட எவனாவது இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கானாங்க ஒரு பத்திரிகையாளர் போய்? அதேயோட மோடியோட அரசியலை விட எங்க அரசியல் பயங்கரமா வேற லெவல்ல இருக்கும். சந்திச்சா தானே கேள்வி கேட்பீங்க, சந்திக்கவே மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்கீங்க. சந்திக்க மாட்டோம் இல்ல, சந்திக்கிற தகுதிகள் உங்களுக்கு எல்லாம் கிடையாது. உங்களுக்கு இல்ல. அதாவது கேள்வி கேட்டா நியாயமான ஒரு கேள்வியை கேட்கணும். ஏடா கூடமா 41 பேர் செத்ததுக்கு காரணம் நீங்க தானே ஒரு கேள்வியை ஸ்டார்ட் பண்றப்ப அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? 41 பேர் செத்ததுக்கு நாம காரணமா?